அண்ட் இதில் வந்து நம்ம எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து ப்ரொஃபைல் டேபிள். ஓகே, அண்ட் இந்த ப்ரொஃபைல் டேபிளை ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி டிசைனர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், சிட்டி, டிபார்ட், அதாவது டிபார்ட்மெண்ட், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எக்ஸாம் நம்பர். ஸோ இந்த 4 ஃபீல்டு இருக்குது, இன்க்ளூடிங் ஒன்று ஐடி, இது வந்து பிரைமரி கீ. ஸோ இந்த பிரைமரி கீயை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கே சொன்னோன்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக நான் இதை வந்து இந்த பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க, இந்த 2 விஷயம். ஸோ இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம இந்த பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து இந்த சின்னதாக ஒரு சாவி மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பிரைமரி கீன்னு அர்த்தம். அதுக்கு அது வந்து எப்போதுமே இன்டீஜரில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். எவ்ரி டைம் நான் வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடி மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட், எக்ஸாம் நம்பர்னு இருக்குது. இது எக்ஸாம் நம்பர் மட்டும் இன்டீஜராக இருக்குது. அண்ட் மற்ற மூணுமே வந்து என் வார்க்காராக இருக்குது. அதாவது இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், வேர்ட்ஸ் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ட்டில் வந்து வெறும் நீங்கள் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஈவன் உங்களால் ஃப்ளோட்டை கூட இதில் இன்சர்ட் பண்ண முடியாது. அதாவது ஃப்ளோட்னா நான் சொல்கிறேன் டெசிமல் வேல்யூஸ். இப்போ 10.2, 10.3 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 10.2 கூட நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. வெறும் 10, 20, 30 இந்த ரவுண்ட் வேல்யூஸ் இதை மட்டும் தான் நம்ம இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இன்ட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இதோடைய டேட்டா டைப். ஓகே, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன், அதாவது இந்த ப்ரொஃபைல் டேபிள்குள்ளே. ஸோ இந்த ப்ரொஃபைல் டேபிள்குள்ளே இப்போதைக்கு எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்னோட நார்த்வின் டேட்டா பேஸ்லாம் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் வந்து யூஸ் நார்த்வின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் நார்த்வின் போடுவேன் இல்லையா, என்னோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம டேரெக்டாக செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 8 டேட்டா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து 9 ஒரே ஒரு இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் என்னோட செகண்ட் லைனில் போய்க்கிறேன். என்னோட செகண்ட் லைனில் போயிட்டு நான் வந்து இப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ அதுக்கு இன்சர்ட், ஒரு இங்கிலீஷ் வார்த்தை எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான், இன்சர்ட் இன்டூ இப்போ வந்து எந்த டேபிள்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொஃபைல் டேபிள். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ் போடுறேன். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் எதுக்குன்னா, என்னுடைய இந்த ப்ரொஃபைல் டேபிளில் இருக்க காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. என்னுடைய ப்ரொஃபைல் டேபிள்குள்ளே இருக்க காலம்ஸ் நேம், ஸோ கம்மா போட்டு நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய நெக்ஸ்ட் காலமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு சிட்டி, திரும்பி கம்மா போட்டு என்னுடைய நெக்ஸ்ட் காலம் டிபார்ட், கம்மா போட்டு இப்போ எக்ஸாம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து காலமாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் இன்டூ ப்ரொஃபைல் டேபிள் அண்ட் நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட், எக்ஸாம் நம்பர். இந்த காலத்துக்குள்ளெல்லாம் நான் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட், எக்ஸாம் நம்பர். ஸோ இந்த 4 காலத்துக்குள்ளேயும் நான் வந்து 9 ஒரு டேட்டாவை புதுசாக ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து நான் வந்து காலம் நேமை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணும் இல்லையா அந்த பர்டிகுலர் டேட்டா, அதை நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். அதாவது நெக்ஸ்ட் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். வேல்யூஸ், இதுக்கும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். அண்ட் இதுக்கு உள்ள வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் நேமை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயே நீங்கள் ஃபஸ்ட்டு நேமை தான் ஸ்பெசிஃபை பண்ணணும், சிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. சிட்டி வந்து செகண்ட் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் என்னோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு வேர்டை இன்சர்ட் பண்ணுறோம். வேர்டை இன்சர்ட் பண்ணோன்னா அதுக்கு சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் இந்த சிங்கிள் கோட்ஸை மறந்தீங்கன்னா எரர் வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நம்ம நேம் சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கலாம். அண்ட் ஆண்டோன் கொடுத்துக்கிறேன். அண்ட் கமா. ஸோ ஒரு கமா போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமுக்கான வேல்யூ வந்து ஆண்டோன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நேம்ன்ற காலத்துக்கு கீழே ஆண்டோ தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆக போகுது. இப்போ அடுத்தது சிட்டின்னு இருக்கு. ஸோ கம்மா போட்டு சிட்டி, திரும்பி நான் 2 சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறேன், சென்னை. அண்ட் திரும்பி கம்மா போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்.
ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல். அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் திங், எக்ஸாம் நம்பர். என்னோட எக்ஸாம் நம்பர் என்னன்னு கேட்குது. ஜஸ்ட் நான் வந்து 03 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வேர்ட்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் சிங்கிள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ளே என்னுடைய வேர்ட்ஸை கொடுத்தேன். பட் நம்பர் மென்ஷன் பண்ணும்போது மட்டும் நான் வந்து டேரெக்டாக அந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காமலே டேரெக்டாக நான் நம்பர்ஸை போட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்பர்ஸ்க்கும் வேர்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு நம்பரை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் வெறும் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் பாருங்கள், இன்சர்ட் இன்டூ ப்ரொஃபைல்ன்ற டேபிள் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே இருக்க நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட், எக்ஸாம் நம்பர், இந்த காலத்துக்கு கரஸ்பாண்டிங் டேட்டா, ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷனை, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், இந்த கரஸ்பாண்டிங் டேட்டாஸ். ஸோ ஃபஸ்ட்டு நேம்னு கொடுத்தனால நான் இங்கே நேம் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது சிட்டி, ஸோ சிட்டி, டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல், எக்ஸாம் நம்பர் 3. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த செகண்ட் லைனை மட்டும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்க இந்த SQL query மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ரன் ஆகும். ஸோ நாங்கள் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட்க்கு மீனிங் என்னன்னா ரன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா 1 rows affectedன்னு வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ப்ரொஃபைல் டேபிளில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னுடைய மேலே இருக்கு இல்லையா, செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல், அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 9th ஒரு இது ஆட் ஆகிருக்கோ தெரியும், ஒரு ரோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டோ, சென்னை, எலக்ட்ரிக்கல், ரோல் நம்பர் 3 அப்படின்னு ஆட் ஆகிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி வந்து ஒரு வாட்டியும் நம்ம வந்து எத்தனை இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ஐடியை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது அது இன்க்ரிமெண்ட் பை 1 ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, அதுக்கப்புறம் 47 இருக்குது. நான் வந்து நிறைய டேட்டாவை ஆட் பண்ணி டெலீட் பண்ணேன். ஸோ அதனால தான் இங்கே நமக்கு 4 and 47 இருக்குது.